மனிதவள அமைச்சு ஒரு மாறுபட்ட மனிதவள அமைச்சரை பெற்றுள்ளது. அரசு பணிகள் மத்தியிலும் அடிமட்ட மக்களின் எதிர்பார்ப்பை கண்டறிந்து அவர்களின் அபிலாஷங்களை நிறைவேற்றுவதில் கருணை மிகுந்தவராக காணப்படுகிறார் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம். பினாங்கு சுப்ராங்பராய் புக்கிட் மினா என்ற இடத்தில் ஓட்டை ஒடிசல் நிறைந்த வீட்டில் தனது 76 வயது தாயார் மா அம்போனுடன் வாழ்ந்து வந்த நசீம் ஹஷீம் தனது தாயார் பாதுகாப்பான சூழலில் வசிக்க வேண்டும், அதற்கு தனது வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்பது அவரின் நீண்ட கனவாகும். 40 வயதுடைய அந்த நபரின் கனவை நிறைவேற்றி அவரின் தாயார் பாதுகாப்பான வீட்டில் வசிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அந்த மூதாட்டிக்கு தொடர்ந்து நல்வாழ்வு அளித்துள்ளார் அமைச்சர் ஸ்டீவன் சிம். தனது வீட்டை எப்படியாவது கட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று கனவு கண்டு வந்த நசீம் திடீரென்று பக்கவாத நோய்க்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கு நசீம் அனுமதிக்கப்பட்டும் ஓட்டை ஒடிசல் நிறைந்த வீட்டிற்கு அவரை கொண்டு வருவதற்கு அவரின் சகோதரி தயங்கினார். சொக்சோ சந்தாதாரரான நசீம் நிலையை கேள்விப்பட்டு அவரின் வீட்டிற்கு நேரடி வருகை புரிந்த ஸ்டீவன் சிம் நோய்வாய்ப்பட்ட நசீமை நலம் விசாரித்ததுடன் அவரின் குடும்பத்தினர் பட்ட சிறு கடனை அடைப்பதற்கு உதவியதுடன் குத்தகையாளர் ஒருவரை நியமித்து அந்த ஆடவரின் வீட்டை பாதுகாப்பான சூழலில் கட்டி கொடுத்தார். தனது தாயாரை பாதுகாப்பான ஒரு வீட்டில் குடியிருக்க வைத்துவிட்டோம் என்று நசீம் நிம்மதி பெருமூச்சு விட்ட வேளையில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி அந்த ஆடவர் திடீரென்று இறந்துவிட்டதாக வந்த செய்தி அமைச்சர் ஸ்டீவன் சிம்மை துயரத்தில் ஆழ்த்தியது. நேரடியாக அந்த வீட்டிற்கு சென்று தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்ட ஸ்டீவன் சிம் அந்த வயதான தாயார் எஞ்சிய காலத்தையும் சிரமமின்றி கழிப்பதற்கு இறந்துவிட்ட தனது மகனின் சொக்சோ அனுகூலத்தின்படி தொடர்ந்து மாதாந்திர நிதி உதவி கிடைப்பதற்குரிய ஏற்பாட்டை அமைச்சர் ஸ்டீவன் சிம் செய்து தந்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.